வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் சூப்பரான ஒரு ஜாப் ஆஃபரோட தான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். யாரு ப்ரொவைட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, HCL நிறுவனம் தாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்போதைக்கு மெகா ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படின்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட்ட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நெறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெறைய பேர நாங்க செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராஜுவேட் ட்ரெய்னி ரோலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, லக்னோல, நாக்பூர்லேயும் இருக்கும். மேபி இனிஷியலா நீங்க ஒரு கொஞ்ச நாள் அங்கே நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கூட வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டு, நீங்க இங்க வந்து கூட நீங்க வொர்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க என்ன மாரி டிகிரிக்கு எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெஷரா தாங்க கிராஜுவேட் பண்றாங்க. ஃப்ரெஷர் நீங்க இந்த வருஷம் முடிச்சிருக்கீங்கப்பா அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு. இல்லப்பா, ஆனா நாங்க வந்து எப்பயோ படிச்சு முடிச்சுட்டோம். நாங்க 2020லலாம் முடிச்சுட்டோம் அப்படின்னாலும் பரவால்ல. நீங்க 21, 22, 23, 24 ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் அவுட் பேட்ச்சா இருந்தா கூட பரவால்ல. நாங்க உங்கள வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் தான் HCL நிறுவனம் குடுக்குறாங்க. ஸோ சிடிசி அப்படின்றது வந்து நல்லபடியா ஒரு சிடிசி நாங்க குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்களேன், பேசிக்ஸே லைக் 60% நாங்க உங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஜாப்பு. இந்த ஒரு கான்ட்ராக்ட் ஜாப்ல வந்து லைக் ஒரு 12 மந்த்ஸ் இருக்கும். அதாவது ஒரு வருஷம் நீங்க வந்து அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கான்ட்ராக்ட் ஜாப்பு. இஃப் அட் ஆல் இந்த கான்ட்ராக்ட் ஜாப்பை நீங்க வயலேட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 50K பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குளோபல் சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ஒரு ரோல் தாங்க அவங்க இப்போதைக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட லிங்க் எல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்றேன். நீங்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கூகுள் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண உடனே அவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் கரெக்டாக உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்தா அவங்க உங்களுக்கு மெயில் திருப்பி பண்ணுவாங்க. ஸோ லொக்கேஷன் எங்கே அப்படின்றது நீங்கள் சொல்லும். லக்னோலையா, நாக்பூர்லையா அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் நேம், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களோட அல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் இங்கே பாருங்கள், இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி ரொம்ப முக்கியமாக கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் கொடுங்க. பெர்மனண்ட் சிட்டி, உங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி அந்த சிட்டி நேமை கொடுங்க. ப்ளஸ் பெர்மனண்ட் ஸ்டேட், எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்றது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பின்கோடு என்ன அப்படின்றது கொடுங்க. 10th% நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, 12th%ல் எவ்வளோ, அப்புறம் வந்து யூஜி கோர்ஸ் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க. லைக் நீங்கள் பாருங்கள், பிகாம், பிபிஏ, பிஏ, பிசிஏ, பிஎஸ்சி, பிஓக்கு, பிஇ, பிடெக்கு, இந்த மாதிரி என்ன நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான், எங்களுக்கு நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ யூஜி காலேஜ் நேம், நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்களோ அந்த ஒரு காலேஜ் நேம் கொடுக்கணும். பர்சன்டேஜ் என்னவோ அதை நீங்கள் கொடுங்க. அண்ட் பாசிங் இயர், எந்த வருடம் நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்க, பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்றது அதையும் நீங்கள் கொடுத்து மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் பிஜி நீங்கள் எங்கே முடிச்சிருக்கீங்க அப்படின்றது முடிங்க. இல்லைப்பா நான் பிஜி பண்ணலனாலும் இங்கே பாருங்கள், இங்கே ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கிடையாது. ஸோ வந்து இது கம்பல்சரியாக நீ கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. நீ பிஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது இங்கே கேரண்டி கிடையாது. நீங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது யூஜி மட்டும் நீங்கள் கரெக்டாக முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ பிஜி முடிக்கலைனாலும் பரவாயில்லை. பாசிங் இயரும் நீங்கள் பிஜி பாசிங் இயரும் நீங்கள் முடிக்கலைனாலும் இது ரெண்டையும் நீ கொடுக்க வேண்டாம். கேட்டகரி நீங்கள் ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படின்றத ஃபில் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஆமாம் எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டனை வந்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வருங்க. அந்த ஒரு மெயிலில் அவங்க கொடுத்துருப்பாங்க ஃபர்தராக என்ன நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றது அந்த மெயில் மூலயமா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ரோலை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். டெஃபினட்டாக இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் வர்றதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.